பொள்ளாச்சி பக்கத்தில் பொம்மநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊருங்க. அந்த ஊருக்கே பெரிய வசதிக்காரங்க. அந்த குடும்பத்தில் இந்த சாமியார் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவருக்கு இந்த பணம், காசு, சொத்து, நகை, நட்டு இதில் ஒரு பெரிய ஈடுபாடே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் குவிஞ்சு கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தானியங்கள் குவிஞ்சு கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரன்சி நோட்டுகள், ரூபா நோட்டுகள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பத்திரப்படுத்தி அவங்க வீட்டில் எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க. இவருக்கு சின்ன வயசுலேயே இந்த நகைகள்லாம் போட்டால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். எப்பயுமே சிவ சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்பார். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க பெற்றவங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த நகையை போட்டுக்கோ, இந்த மாதிரி நல்லா பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, விலை உயர்ந்த அடிகலன்களை அணிஞ்சுக்கோன்னு. இவருக்கு எதுலேயுமே விருப்பமே கிடையாதுங்க. ரொம்பவும் வற்புறுத்திகிட்டே இருந்தோடனே ஒரு நாள் வீட்டை விட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாருங்க. நேராக பழனிக்கு வந்துட்டார். பழனியில் உட்கார்ந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பிச்சிட்டார். கடும் தவம், சாதாரண தவம் இல்லை, கடுமையான தவம். அதாவது பழனியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தொடர்வண்டி, அந்த புகைவண்டி போகக்கூடிய புகைவண்டி நிலையம் இருக்குதுங்க. அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன், அங்கே திடீர்னு இவர் கை காட்டினா ரயில் நிற்குங்க. அது பெரிய ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது இவர் கையை அசைச்சாதான் மறுபடியும் வண்டி கிளம்பும். இதை பெரிய சவாலாக சிலர்லாம் பார்த்தாங்க. உண்மையிலேயே இவரை கையை அசைச்சாதான் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை இயக்குறவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறார். அதாவது இவர் இல்லாமலேயே இவர் கை காமிச்சு போன்னு சொன்ன உடனேயே போகிறதா, இருன்னொடனே நிற்கிதா, இதை வேறு மாதிரி எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனால் இவரோட உத்தரவு இல்லாமல் வண்டி நகர மாட்டேங்குது. அந்த தொடர்வண்டி நிலையம் அதெல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சித்தாடல்கள் இந்த பெரிய மகான் செய்திருக்காங்க. இந்த மகானுடைய அந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சங்கிலி கேட் அப்படிங்கிற பகுதி தான் அந்த தொடர்வண்டி நிலையம் இருந்த இடம். இன்றைக்கும் இந்த சுவாமிகள் அந்த இடத்துக்கு சூட்சமாக வந்துட்டு போகிறாங்க, அந்த வண்டியில் ஏறுறாங்க, இறங்குறாங்க அப்படின்னு பக்தர்கள் சில நிமித்தங்களை வச்சு அதெல்லாம் நம்புகிறாங்க. இப்போ அவர் அந்த பகுதியை சித்தா நகர் அப்படின்னு இன்றைக்கும் அந்த மகான், இந்த சாமியார் இருந்த பகுதி, அந்த தொடர்வண்டி நின்ன பகுதியெல்லாம் இன்றைக்கும் சித்தா நகர்னு பெயர் சுட்டி பார்த்துருக்காங்க. அதான் முருகன் கோவிலுக்கு கீழே அடிவாரத்தில், பழனி முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் சரவண பொய்கை அப்படின்னு ஒரு பொய்கையை உருவாக்குறாங்க, நீர்நிலையை. பக்த கோடிகள்லாம் அதில் குளிச்சுட்டு அப்புறமா கோவிலுக்கு போகிறது அது மாதிரி வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அப்புறம் அந்த சரவண பொய்கைங்கிற குளத்தையும் கோவில் நிர்வாகத்துக்கே நம்ம சுவாமிகள் ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குவாங்க, அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சுவாமிகள் இருந்திருக்காங்க. இந்த சித்தருடைய பெயர் சட்டி சுவாமிகள். சட்டி சுவாமி, சட்டி சுவாமின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. சட்டி சுவாமிகள் ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க. 1927 வருடம் சித்திரை மாதத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் சட்டி சுவாமிகள் பரிபூர்ணமானாங்க. அங்கே பழனியில் இருந்த சாது சுவாமிகளே சுவாமியோட தேகத்தை குகை செய்து அங்கே பத்திரப்படுத்தினாங்க. இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகானுங்க. இவர்கிட்ட நீங்கள் போய் எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க. ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், கர்ம வினைகள் நம்மை விட்டு விலகினாலே நம்மளை தேடி அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கர்ம வினைகள் இவருடைய ஜீவசமாதியில் உட்கார்ந்து வழிபட்டோம்னா அதெல்லாம் போயிடும். இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, பழனி மலை அடிவார பகுதியில், அதாவது வடக்கு கிரி வீதியில் தேவஸ்தான சிறு குடில்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சட்டி சுவாமியுடைய திருக்கோவில் இருக்குது. இந்த திருக்கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா சமாதியின் மேலே 1000 இதழ் தாமரை மொட்டு வடிவில் கருங்கல்லால் சிலதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. நடுவில் உலோகத்தால் ஆன முருகன் சிலையும் அதில் வச்சுருக்காங்க. கிழக்கு பார்த்த சன்னதியாக இருக்குது.
சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் குரு பூஜை அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதனால் பழனி போனீங்கன்னா முருகப்பெருமானையும் பாருங்கள். அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கும் அழகிய சித்தராகிய ஸ்ரீ சட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதிகளுக்கும் சென்று வணங்கி பாருங்க. அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். சஷ்டி திருநாளாகிய இன்றைய தினத்திலே முருகப்பெருமானின் திருவருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.